அனைவருக்குமே வணக்கம். தென்மேற்கு டெல்லியில் அமைந்திருக்கிற ஒரு மாவட்டம் தான் துவாரகா மாவட்டம். இந்த மாவட்டத்தில் இருக்கிற பாபா ஹரிதாஸ் நகர் அப்படின்ற போலீஸ் ஸ்டேஷனுக்கு சரியாக மார்ச் 24, 2024 வாக்கில், அதாவது 3 மாதத்துக்கு முன்னாடி அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஜோதி சிங் அப்படின்ற ஒரு பெண் தன்னுடைய அண்ணனை காணோம் அப்படின்னு சொல்லி ஒரு புகார் ஒன்று கொடுத்துருந்துருக்காங்க. இந்த ஜோதி சிங் யாருன்னா தீபக் சிங் மற்றும் ரவி சிங் அப்படின்ற இந்த 2 பேருடைய தங்கை தான் இந்த ஜோதி சிங். இந்த ஜோதி சிங் அப்படின்ற பெண்ணுக்கு 2023 தான் திருமணமே ஆயிருந்திருக்கு. இவங்க தன்னுடைய அண்ணனை காணும் அப்படிங்கிறத எப்படி உறுதிப்படுத்தினாங்கன்னா, இவங்களுக்கு திருமணமாகி 1 வருடம் கூட ஆகலை. இதனால் திருமணமாகி இவங்களுக்கு வரக்கூடிய ஹோலி பண்டிகையை தன்னுடைய அப்பா அம்மாவுடைய வீட்டில் தான் கொண்டாடணும் அப்படிங்கிறது அந்த ஊர்களில் எழுதப்படாத ஒரு சடங்கு முறையாகவும் இருந்திருக்கு. அப்படி தான் இந்த ஜோதி சிங்கம் திருமணம் ஆனதுக்கு பிறகு வரக்கூடிய முதல் ஹோலி பண்டிகை அப்படிங்கிறதுனால தன்னுடைய குடும்பத்தார்கள் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மார்ச் மாதம் 2024 வாக்கில் தன்னுடைய கணவர் வீட்டில் இருந்து தன்னுடைய அண்ணன்களுடைய வீட்டுக்கு இந்த பெண் வந்திருக்கு. அந்த சமயத்தில் தன்னுடைய மூத்த அண்ணனான தீபக் சிங் கிட்டையும் அவங்களுடைய மனைவி, அவங்களுடைய குடும்பத்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையுமே இந்த பெண் ஆசீர்வாதம் வாங்கி இருந்திருக்காங்க. ஆனால் இந்த பெண்ணுக்கு பிடித்த அண்ணனான ரவி சிங் மட்டும் அந்த வீட்டில் இல்லாமல் போயிருந்திருக்காங்க. என்னாச்சு, ரவி சிங் எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தார்கள் கிட்ட கேட்டபோது ஹரித்வார் அப்படின்ற பகுதிக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிப்புக்கு போயிருக்காங்க அப்படின்னு குடும்பத்தார்களால் சொல்லப்படுது. அதன் பிறகு உடனடியாக தன்னுடைய அண்ணனுக்கு இந்த பெண் கால் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்போது மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. சரி, ஏதாவது பிஸியாக இருக்கலாம், அப்படி இல்லைனா டவர் கிடைக்காத இடத்துல இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் அந்த மெசேஜ் டபுள் டிக் கூட காட்டியிருந்திருக்கு. தொடர்ந்து இந்த ரவி சிங் எங்கெங்கெல்லாம் சுற்றி பார்க்குறாரோ அந்த இடங்களில் நின்று ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாரு. அந்த ஃபோட்டோஸை சோசியல் மீடியாவில் மட்டும் அவர் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கார். இதை பார்த்ததும் இந்த பெண் உடனடியாக தன்னுடைய அண்ணனுக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் அப்போவும் அவருடைய மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு தான் வருது. எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே அவர்கிட்ட இருந்து இல்லாமலே போகுது. தொடர்ந்து தன்னுடைய அம்மாவுடைய வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு 3 நாட்கள் கிட்ட இந்த ஜோதி சிங் தங்கி இருந்திருக்காங்க. அதன் பிறகு ரிட்டன் தன்னுடைய அண்ணன் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கணவருடைய வீட்டுக்கு இந்த ஜோதி சிங் போயிருந்திருக்காங்க. ஆனால் அதன் பிறகு ஹோலி பண்டிகையும் வரப்போது அவங்களுடைய அண்ணனான ரவி சிங் மட்டும் வீடு வந்து சேரவே இல்லை. இதனால் மறுபடியும் ஜோதி சிங் அப்படின்ற பெண் தன்னுடைய அண்ணனுடைய வீட்டுக்கு ரிட்டன் வந்திருக்காங்க. அந்த சமயத்திலையும் கால் பண்ணி பார்க்குறாங்க, மெசேஜ் பண்ணி பார்க்குறாங்க, மற்ற குடும்பத்தார்கள் பற்றியும் ரவி சிங்கை பற்றி கேட்குறாங்க. ஆனால் யாருமே எங்கே போனால் என்ன ஆனானே தெரியல, கால் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னு தான் வருது, அவனை பற்றின எந்த ஒரு தடயமுமே எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் பதட்டமான ஜோதி சிங் அப்படின்ற இந்த பெண் உடனடியாக பாபா ஹரிதாஸ் நகரில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு தன்னுடைய அண்ணனை காணோம் அப்படின்னு ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணுறாங்க. அன்னைக்கு ஜோதி சிங்குடைய அண்ணனான ரவி சிங் எங்கே தான் போனார், என்ன தான் ஆனார், போலீஸ் அதிகாரிகள் ரவி சிங்கை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? கடந்த 3 மாதத்துக்கு முன்னாடி டெல்லி முழுக்க பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு மர்மமான ஒரு திகிலான சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர் அண்ட் வெல்கம் டு பாபு சங்கர் ஸ்டோரி. நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, அதோட ப்ரெசன்டேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி 5க்கு எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் செய்து பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்குமே மிக்க நன்றி. முதற்கட்டமாக போலீஸ் அதிகாரிகள் காணாமல் போன ரவி சிங்கோடைய வீட்டுக்கு வந்து அங்கே இருக்கிற ரவி சிங்கோடைய அண்ணன், அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே விசாரணை நடத்தி இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் எல்லாருமே சொன்ன விஷயம் என்னென்னா, சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கான், ஆனால் கால் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னு வருது, எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே ரீப்ளேவுமே பண்ண மாட்டான் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ரவி சிங்குடைய அண்ணி கூட போலீஸ் அதிகாரிகள் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, ரவி சிங் சோசியல் மீடியாவில் எப்போல்லாம் போஸ்ட் போடுறாரோ உடனடியாக நான் கால் பண்ணுவேன், அப்பவும் சுவிட்ச் ஆஃப்னு தான் வந்துச்சு, மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ண மாட்டாரு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்திருக்காங்க. தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் அந்த இடத்துல விசாரித்ததில் ஏற்கனவே இந்த ரவி சிங் இந்த வீட்டை விட்டு கோச்சிக்கிட்டு சில நாட்கள் வெளியில் போயிட்டு கொஞ்ச நாட்கள்லேயே வந்ததாகவும் தெரிய வருது. இதனால் இந்த ஹரித்வார் அப்படின்ற பகுதிக்கு ரவி சிங் போகிறதுக்கு முன்னாடி ஃபேமிலி கூட சொத்து பிரச்சனையெல்லாம் இருந்ததாகவும் தெரிய வருது. இதனால் அந்த பிரச்சனையினால் இவர்கள் கால் பண்ணால் எடுக்காமல் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அதிகாரிகள் இந்த வழக்கை பெருசாக எடுத்துக்காமல் அப்படியே விட்டுருந்துருக்காங்க. தொடர்ந்து ரவி சிங்குடைய குடும்பத்தார்கள் மட்டும் ரவி சிங்க்கு கால் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே அவர்கிட்ட இருந்து வராமலே போகுது. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணால் கூட டபுள் டிக் காட்டும், ஆனால் புதுசாக மெசேஜ் பண்ணும்போது சிங்கிள் டிக் மட்டும் காட்டினதுனால இந்த ஜோதி சிங்க்கு பயம் அதிகரிக்க ஆரம்பித்து உடனடியாக மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இந்த விஷயத்தை தெரிவிச்சிருந்திருக்காங்க. இதனால் இந்த வழக்கை சீரியஸாக எடுத்து விசாரணை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசிபி அங்கித் சிங் அப்படின்ற ஒருத்தர் தன்னுடைய தலைமையில் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி இந்த ரவி சிங் பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே தரோவாக விசாரணை
விசாரணை பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இறுதியாக ரவி சிங்கோடைய மொபைல் ஃபோன் மார்ச் 8, 2024 வாக்கில் ஜனாபுரி அப்படின்ற டெல்லியில் இருக்கிற ஒரு பகுதியில் தான் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. மேற்கொண்டு இந்த ரவி சிங் வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி கடைசியாக நீரஜ் சகர்பத் அப்படின்ற தன்னுடைய நண்பனுக்கு தான் இவர் கால் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சதும் உடனடியாக நீரஜ் கிட்ட போலீஸ் அதிகாரிகள் விசாரணை பண்ணும்போது கடைசியாக எனக்கு கால் பண்ணா சார், ஹரித்வார் போகிறதா சொன்னா, அதன் பிறகு எங்கே போனால் என்ன ஆனானே தெரியல, கால் பண்ணி பார்த்தாலும் மொபைல் சுவிட்ச் ஆஃப் தான் வருது அப்படின்னு இந்த நீரஜும் போலீஸ் அதிகாரிகள் கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. இதனால போலீஸ் அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, ரவி சிங் இதுக்கு முன்னாடி யார்கிட்டலாம் பேசியிருக்காரு, அவருடைய மொபைல் சிக்னல் எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் டிராவல் பண்ணிச்சு, கடைசியா எந்த இடத்துல எக்ஸாக்டா சுவிட்ச் ஆஃப் ஆனிச்சு அப்படிங்கிற முதற்கொண்டு இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறதுக்காக சிடிஆர் ரிப்போர்ட்டுக்கு இந்த நம்பரை கொடுத்து சைபர் கிரைம் போலீஸ் அதிகாரிகள் கிட்ட உதவியை கேட்டிருந்திருக்காங்க. தொடர்ந்து ரவி சிங்கோடைய வீட்டை சுற்றி இருக்கிற சிசிடிவி காட்சிகளை ஒரு பக்கம் போலீஸ் அதிகாரிகள் செக் பண்ணிட்டு வந்ததில் ஒரு வெள்ளை கலர் மாருதி காரில் அவர் ஏறி போகிறது எல்லாமே பதிவாக இருந்திருக்கு. இதனால் இந்த மாருதி கார் எங்கே போகுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டே வரும்போது இவருடைய மொபைல் ஃபோன் கடைசியாக சுவிட்ச் ஆஃப் ஆன ஜனாபுரி அப்படின்ற பகுதி கிட்ட உள்ள டோல்கேட்டை தாண்டி இந்த கார் போயிருக்கு அப்படிங்கிறது அங்கே இருக்கிற சிசிடிவி மூலமா போலீஸ் அதிகாரிகளுக்கு தெரிய வருது. போலீஸ் அதிகாரிகள் ரவி சிங்கோடைய மொபைல் சிக்னல் மற்றும் சோசியல் மீடியா அக்கௌண்ட்டை செக் பண்ணி பார்த்ததுல அவர்களுக்கு என்ன தெரிய வருதுன்னா, ரவி சிங்கோடைய மொபைல் ஃபோன் மார்ச் 8ஆம் தேதி சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்திருக்கு. ஆனால் அவனுடைய சோசியல் மீடியா மட்டும் அவனுடைய மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆனதுக்கு பிறகும் கூட ஆக்டிவிட்டியில் தான் இருந்திருக்கு. இதனால் யாரோ ஒருத்தர் தான் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உறுதியானதுக்கு பிறகு இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணுவதற்கு உண்டான இன்டர்நெட் எந்த இடத்துல இருந்து அந்த மொபைலுக்கு போயிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி போலீஸ் அதிகாரிகள் தேடி பார்த்ததுல டெல்லி பகுதியை தான் காட்டி இருந்திருக்கு. குறிப்பா இந்த ரவி சிங்குடைய வீட்டுக்கு பக்கத்துல தான் அந்த லொகேஷனும் காட்டி இருந்திருக்கு. அதே சமயம் இந்த ரவி சிங்குடைய மொபைல் ஃபோன் எந்த இடத்துல சுவிட்ச் ஆஃப் ஆனிச்சோ அந்த இடத்துல நீரஜ் சகர்பத்தோடைய மொபைல் ஃபோனும் ஆக்டிவிட்டியில் இருந்திருக்கு. அதே சமயம் இந்த ரவி சிங்குடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட் எந்த லொகேஷனில் இருந்து யூஸ் பண்ணப்பட்டுச்சோ அதே இடங்களில் நீரஜ் சகர்பத்தோடைய மொபைல் சிக்னலும் ரிசீவ் ஆகியிருந்திருக்கு. இதனால போலீஸ் அதிகாரிகள் இந்த நீரஜ் சகர்பத்தை பற்றி சீக்கிரட்டாக விசாரணை பண்ணியிருந்திருக்காங்க. அப்படி விசாரணை பண்ணும்போது இந்த நீரஜ் சகர்பத்தும் இவனுடைய தம்பியான நீரஜ் தகியா அப்படின்றவனும் சேர்ந்து தான் கட்டிட தொழில்களுக்கு பயன்படுத்தக்கூடிய உபகரணங்கள் எக்யூப்மெண்ட் எல்லாத்தையுமே வாடகைக்கு கொடுக்கிற பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு வராங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த நீரஜ் சகர்பத்தோடைய மொபைல் சிக்னல் எந்தெந்த இடங்கள்லாம் இருந்துச்சோ அந்தந்த இடங்கள்ல இந்த நீரஜ் தகியா அப்படின்றவனுடைய மொபைல் சிக்னலும் காட்டியிருந்திருக்கு. இதனால போலீஸ் அதிகாரிகள் இந்த 2 பேருடைய மொபைல் நம்பரையும் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவர்கள் யார்கிட்டலாம் இதுக்கு முன்னாடி பேசியிருந்திருக்காங்க, காணாம போன அன்னைக்கு இவர்கள் யார்கிட்ட மெயினா பேசியிருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்ததுல தான் போலீஸ் அதிகாரிகள் அவங்க நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கான ஒரு ட்விஸ்டே இந்த இடத்துல தான் அவங்களுக்கு தெரிய வர ஆரம்பிக்குது. அது என்னன்னா, இந்த நீரஜ் சகர்பத் அப்படின்றவன் அடிக்கடி இந்த ரவி சிங்கோடைய அண்ணியான சீமா அப்படின்றவங்களுக்கு, அதாவது ரவி சிங்கோடைய அண்ணனான தீபக் சிங் அப்படின்றவர் இருக்காருல்ல, அவங்களுடைய மனைவியான சீமா அப்படின்ற 34 வயது நேர்ந்த பெண்கிட்ட தான் அடிக்கடி இவன் பேசியிருக்கான் அப்படின்னும், அதே சமயம் சம்பவம் நடந்த நாள் அன்னைக்கு கூட இவன் நிறைய முறை இந்த சீமாவுக்கு கால் பண்ணியிருக்கான் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வர ஆரம்பிக்குது. மேற்கொண்டு சிசிடிவியில் பதிவாகியிருந்த அந்த வெள்ளக்கலர் மாருதி காரும் இந்த சீமாவுடைய வீட்டு வாசல் முன்னாடி நிற்கிறத பார்த்ததுக்கு பிறகுதான் இவர்கள் தான் ஏதோ கோல்மால் பண்றாங்க அப்படின்ற சந்தேகம் மேலும் மேலும் வலுக்க ஆரம்பிச்சிருந்திருக்கு. சந்தேகத்தின் பேரில் 2 நீரஜும் போலீஸ் அதிகாரிகள் கைது பண்ணியிருந்திருக்காங்க. அது கூடவே சீமாவையும் கைது பண்ணி கஸ்டடியில் எடுத்து 3 பேரையுமே தனித்தனியாக விசாரணையை நடத்தி இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் 3 பேருடைய ஸ்டேட்மெண்ட்டும் வேற விதமாக இருந்திருக்கு. இதனால் அந்த 2 நீரஜ்கிட்டையும் அவங்களுடைய ஸ்டைலில் துருவி அடித்து உதச்சி விசாரணை பண்ணும்போது தான் நடந்த உண்மைகள் எல்லாத்தையுமே சொல்லியிருந்திருக்காங்க. அந்த ரவி சிங் எங்கே இருக்காரு அப்படிங்கிற முதற்கொண்டு அந்த உண்மையும் இவர்கள் சொல்லியிருந்திருக்காங்க. அன்றைய நாள் நடந்த விசாரணையில் இவர்கள் என்ன சொன்னாங்க, ரவி சிங் எங்கே இருக்காரு, என்ன ஆனார் அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாத்தையுமே டைம்லைன் படி 1 by 1 இப்போ நம்ம பார்த்துட்டு வரலாம். இந்த நீரஜ் சகர்பத் அப்படின்றவன் ரவி சிங் மற்றும் தீபக் சிங்கோடைய நெருங்கிய நண்பன். இதில் தீபக் சிங்கோடைய மனைவியான சீமா அப்படின்றவங்களுக்கும் இந்த 28 வயதில் இருந்த நீரஜ் சகர்பத்துக்கும் ஒரு பழக்கம் ஏற்பட ஆரம்பிக்குது. இந்த நீரஜ் சகர்பத் அப்படின்றவன் சீமாவை விட 6 வயது சிறிய பையன். இவங்களுடைய சீக்கிரட்டான காதலை பற்றி தீபக் சிங்க்கு எதுவுமே தெரியாது. ஆனால் இதை காணாமல் போன ரவி சிங் கண்டுபிடிச்சதுமே அடிக்கடி தன்னுடைய அண்ணியை கண்டிக்கவும் செஞ்சுருந்துருக்காங்க.
மேற்கொண்டு இதை பற்றி வெளியில் தெரிஞ்சால் நம்முடைய குடும்பத்துக்கு பெரிய அவமானம் வரும், இதனால் அவன்கிட்ட பேசுகிறதே அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய முறை சொல்லியிருந்திருக்காங்க. ஆனால் அது எதையுமே சீமா கேட்குற மாதிரி தெரியல. இந்த சமயத்தில் தான் இந்த குடும்பத்தார்களுக்குள்ள சொத்து பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டிருந்திருக்கு. இதனால் தன்னுடைய சொத்தை இந்த ரவி சிங் 24 லட்சம் ரூபாய் கிட்ட வித்திருந்திருக்காரு. இதனால் அவர்கிட்ட பணம் இருக்கிற சமயத்தில் இந்த சீமா அவர்கிட்ட இருந்து 4.5 லட்சம் ரூபாய் கிட்ட பணம் வாங்கியிருந்திருக்காங்க. அதே சமயம் இந்த நீரஜ் சகர்வத் அப்படின்றவன் ரவி சிங்க்கு நெருங்கிய நண்பன் அப்படிங்கிறதுனால ரவி சிங் கிட்ட இருந்து 5 லட்சம் ரூபாய் கிட்ட பணம் வாங்கியிருந்திருக்கான். ஆனால் நாட்கள் நகர நகர இந்த 2 பேருமே அந்த பணத்தை கொடுக்காம அவனுக்கு டிம்கி கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. இதனால ஒரு கட்டத்தில் ரவி சிங் தன்னுடைய அண்ணி கிட்ட பணத்தையும் இந்த நீரஜ் கிட்ட தன்னுடைய பணத்தையும் கேட்கும்போது அவர்கள் சரிவர எந்த ஒரு பதிலுமே சொல்லாம இருந்திருக்காங்க. இந்த சமயத்துல தான் இந்த 2 பேருடைய ரிலேஷன்ஷிப்பை பத்தி தன்னுடைய அண்ணன் கிட்ட சொல்லிடுவோம் அப்படின்னு ஒரு கட்டத்தில் ரவி சிங் மிரட்ட ஆரம்பிச்சதுக்கு பிறகுதான் இதுக்கு மேல ரவி சிங்கை உயிரோட விட்டா கண்டிப்பா நமக்கு தான் அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சீமா அப்படின்ற பெண் இந்த நீரஜ் கூட சேர்ந்து ஒரு பிளான் பண்ண ஆரம்பிச்சிருக்கா. இந்த ரவி சிங்கை போட்டு தள்ளிட்டா அவனுக்கு கொடுக்க வேண்டிய பணமும் நமக்கு கொடுக்க தேவையில்லை, நம்ம 2 பேருக்கும் எந்தவித பிரச்சனையுமே இருக்காது, மேற்கொண்டு அவங்ககிட்டையும் பணம்லாம் இருக்கு, அதையும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்குள்ள தோண ஆரம்பிச்சதுமே ரவி சிங்கை போட்டு தள்ளணும் அப்படிங்கிறதுக்காக நீண்ட நாட்களாக காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த சமயத்தில் தான் ரவி சிங் ஹரித்வாருக்கு நான் சுற்றி பார்க்கறதுக்காக தனியாக போகிறேன் அப்படின்ற ஒரு தகவல் தெரிஞ்சதுமே உடனடியாக சீமா தன்னுடைய காரை நீரஜ் அப்படின்றவன் கிட்ட கொடுத்து நீயுமே உன் கூட சேர்ந்து ஹரித்வார் போனீங்கன்னா கண்டிப்பாக அவனை முடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் அபினவ் மாலிக் அப்படின்ற ஒருத்தன் கிட்ட இருந்து 1 லட்ச ரூபா பணம் கொடுத்து துப்பாக்கிலாம் வாங்கப்பட்டிருந்திருக்கு. அதன் பிறகுதான் சரியா மார்ச் 8, 2024 வகையில் இந்த நீரஜ் அப்படின்றவன் தன்னுடைய தம்பியான தகியா அப்படின்றவனையும் அழைத்து கொண்டு இந்த ரவி சிங்கை வந்து பார்த்துருந்திருக்கான். அதன் பிறகு இந்த 3 பேரும் சேர்ந்து ஹரித்வாருக்கு சுற்றி பார்க்கறதுக்காக கிளம்பி இருந்திருக்காங்க. இந்த சமயத்தில் தான் இவங்களுடைய கார் ஒரு இடத்துல நிப்பாட்டப்பட்டிருந்திருக்கு. அந்த சமயத்தில் பேசிக்கிட்டே இருக்கும்போது பயங்கரமான வாக்குவாதம் அவங்களுக்குள்ள ஏற்பட்டதுனால மறைச்சி வச்சிருக்கிற துப்பாக்கியை எடுத்து ரவி சிங்குடைய தலையிலேயே 3 முறை சுட்டிருந்திருக்காங்க. அதன் பிறகு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரவி சிங்குடைய மொபைலை உடனடியாக சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அவனுடைய சிம்மையும் உடச்சி போட்டுட்டு அவனுடைய சடலத்தை உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கிற மோடி நகர் அப்படின்ற பகுதிக்கிட்ட இருந்த கால்வாய் கிட்ட தூக்கி போட்டுட்டா ஆற்றுல அடிச்சுட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இருந்திருக்கானுங்க. அதன் அடிப்படையில் ரவியோடைய சடலத்தையும் அந்த கால்வாயில் போட்டிருந்திருக்கானுங்க. இவனுங்க ரிட்டன் வீட்டுக்கு வந்து வேற ஒரு மொபைலில் இருந்து ஹாட்ஸ்பாட்டை கனெக்ட் பண்ணி ரவி உயிரோடு இருக்கிற மாதிரியான பாவனையை அப்பப்போ ஃபோட்டோஸ்லாம் போட்டு காட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க. மேற்கொண்டு ரவி உயிரோடு இருக்கிற சமயத்தில் சில ஃபோட்டோஸ்லாம் அவங்களுடைய மொபைலில் எடுத்து வச்சிருந்ததுனால அந்த ஃபோட்டோஸை சோசியல் மீடியாவில் போஸ்ட்டாக போட்டிருந்திருக்காங்க, ஸ்டோரி போட்டிருந்திருக்காங்க. இதனால் ரவி உயிரோடு இருக்கிற மாதிரியான பாவனையை அவங்க உருவாக்கி இருந்திருக்கானுங்க. மேற்கொண்டு அந்த மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண இடமும் ரவியோடைய வீடு இருக்கிற பகுதி அப்படிங்கிறதுனால பின் நாட்களில் போலீஸ் அதிகாரிகளுக்கு அது ஒரு தடயமாகவும் மாற ஆரம்பிச்சிருக்கு. தொடர்ந்து 2 மாதம் இவனுங்க இப்படியே டிமிக்கி கொடுத்துக்கிட்டு இருந்த சமயத்தில் தான் சரியா மே 18, 2024 வாக்கில் இந்த நீரஜ் சகர்வத் என்ன பண்ணியிருந்திருக்கா, ரவியோடைய மொபைலில் தன்னுடைய சிம்மை போட்டு உடனடியாக எடுத்திருந்திருக்கான். இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு பிறகுதான் போலீஸ் அதிகாரிகள் உடனடியாக இவனையும் இவனுடைய தம்பி சீமா போன்ற 3 பேருமே கைது பண்ணி கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கும் போது இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிய வந்திருக்கு. மேற்கொண்டு இந்த 3 பேருமே என்னதான் 2 மாதங்கள் கழித்து கைது பண்ணியிருந்தாலும் கூட ரவி சிங்கோடைய சடலம் அந்த கால்வாயில் போடப்பட்ட அடுத்த நாள் காலையிலேயே உத்தரப்பிரதேச போலீஸ் அதிகாரிகளால் மீட்டெடுக்கப்பட்டிருந்திருக்கு. அந்த சமயத்தில் ரவி சிங்குடைய சடலத்தை அடையாளம் காண முடியாததுனால பிரேத பரிசோதனை பண்ணி முடிச்சதுக்கு பிறகு மார்ச் வரைக்கும் அனுப்பி வச்சிருந்திருக்காங்க. தற்போதைக்கு இவங்களுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருந்ததுனால இவர்கள் மேலே வழக்கு பதிவு பண்ணி ஜெயிலில் அடைச்சிருந்திருக்காங்க. இவர்கள் ஜெயிலில் தான் தற்போதைக்கு கம்பெனிக்கிட்டும் இருக்காங்க. ஒரு மனிதனுடைய காம ஆசையும் பணமும் அவனை என்னென்னலாம் செய்ய வைக்குது அப்படிங்கிறத நிச்சயம் இந்த சம்பவம் நமக்கு உணர்த்திருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். இந்த மாதிரியான ஆட்கள் உங்களை சுற்றியும் இருக்கலாம், அவர்கள்கிட்ட இருந்து நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவுக்கு 5க்கு எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட இன்ஸ்டாகிராம், டெலிகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளை மறுநாள் வேறு ஒரு கிரைம் கேஸோட வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.